நாம பார்க்காத வெற்றியும் இல்லை, நம்ம பார்க்காத தோல்வியும் இல்லை. இந்த தேர்தலில் தான் தோல்வி அடைஞ்சிருக்குமே தவிர நிரந்தரமா இல்லை. கழகத்தோட எதிர்காலத்தை திட்டமிட நமக்கு காலம் கிடைச்சிருக்குன்னு இதை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. திமுகவுக்குள்ள இப்போ ஒரு முக்கியமான விவாதம் சூடு பிடிச்சிருக்கு. சீனியர்களுடைய அனுபவமா இல்ல இளைஞர்களோட வேகமா? சட்டமன்ற தேர்தல் தோல்வியை விட கட்சிக்குள்ள சீனியர் நிர்வாகிகளுக்கும் இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் இடையில இருக்கிற கருத்து வேறுபாடு தான் ஸ்டாலினுக்கு பெரிய தலைவலியா இருக்கிறதா அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. குறிப்பா உதயநிதிக்கு இன்னும் கூடுதல் அதிகாரம் கொடுக்கணும், கட்சியில அவருக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சட்டமன்றத்துல தாவேக அமைச்சர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும்னா இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு சீனியர் தரப்புல கொஞ்சம் அதிருப்தி இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ திமுக எதிர்க்கட்சியா இருக்கு. அரசியல் நெருக்கடியான இந்த நேரத்துல நீண்ட கால அனுபவம் இருக்கிற சீனியர் தலைவர்களுடைய ஆதரவு கட்சிக்கு ரொம்ப முக்கியம். அவங்களோட முக்கியத்துவத்தையே குறை சொன்னா அது கட்சிக்கே பாதிப்பா முடிஞ்சிரும்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. மேலும் கடந்த தேர்தல்ல உதயநிதியுடைய தலைமையை வலுப்படுத்த இளைஞரணி உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்த 16 பேருக்கு சீட் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல 4 பேர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே நேரத்துல திமுகவை சேர்ந்த 32 அமைச்சர்கள்ல 17 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால சட்டமன்றத்துல தாவேக அமைச்சர்களுக்கு பதிலடி கொடுக்கவும் கட்சியை வழிநடத்தவும் சீனியர்களுடைய அரசியல் அனுபவம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சீனியர்களுடைய அனுபவமும் இளைஞர்களோட வேகமும் சேர்ந்துதான் கட்சி வளரணும் அப்படின்னு திமுகவுக்குள்ள இன்னொரு கருத்தும் இருக்கு. இளைஞர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்காம பழையவங்களே தொடர்ந்து பதவியில இருந்தா இளைஞர்கள் வேற கட்சிகளுக்கு போற நிலைமை வரலாம்னு சொல்லப்படுது. இதுக்கு இடையில ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் இடையில பெரிய அளவுல கருத்து வேறுபாடு இருக்கு என்கிற தகவல் உண்மை இல்லைன்னு 2 பேரும் சேர்ந்துதான் திமுகவை மீண்டும் வெற்றி பாதைக்கு கொண்டு வர முயற்சி பண்றாங்கன்னு கட்சி தரப்புல சொல்லப்படுது. அப்படின்னா அடுத்ததா உதயநிதிக்கு கூடுதல் பொறுப்பு கிடைக்குமா, இல்ல சீனியர்களுடைய முக்கியத்துவம் தொடர்ந்து இருக்குமா? சீனியர்களுடைய அனுபவமா இளைஞர்களுடைய வேகமா? திமுகவுல யார் கை ஓங்க போகுது? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்க போற முடிவு தான் இதுக்கு பதில் சொல்லணும்.